வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நான் செய்த சிறு சேமிப்பு 1ஆம் தேதி டு 8ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். 9ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன சிறு சேமிப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போவே சொல்லிடுறேன் எதுக்காக காசு போட்டேன் அப்படிங்கிறத. ஏன்னா நான் வேறு ஒரு முக்கியமான விஷயம் த்ரூ அவுட் வீடியோ நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால இப்போயே சொல்லிடுறேன். மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ உண்டியில் நான் போடுற காசு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டப்போ மிச்சம் பண்ண காசு, இதை ரெண்டுக்கு தான் மாற்றி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பெருசாக வேறு எந்த செலவுமே பண்ணலை. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எங்களுக்கு மிகப்பெரிய செலவு வந்துருச்சு. கடந்த 2 வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உமனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னாடியே நான் வந்து மணி சேவிங்ஸ் உண்டியல் சேலஞ்சில் எதுக்காக நான் காசு சேமித்து போட்டேங்கிறத இப்போவே சொல்லிட்டேன். இப்போவே பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மற்றபடி ₹1, ₹2, ₹5 காயின்ஸ் எப்போதுமே பிச்சைப்படத்தை சேர்த்து தான் இதில் காமிச்சிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியலை. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா என்னன்னு தெரில, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. மற்றபடி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகே, சரியாயிடும் சார், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆரம்பத்திலே காமிச்சிடலான்னப்போ இல்லை சரியாயிடும், எப்போதும் போல் இருக்கிறது தான், எல்லா லேடிஸ்க்கும் உள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. வேணாம், போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் கேட்டப்போ அவங்க இது பண்ணல. சரி, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலைல எந்திரிக்கிறேன், நானும் வேலை கிளம்புறேன், பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, வேலை கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறேன். இவங்க எந்திரிச்சு வராங்க, அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒரு ஹெல்ப்பு கூட பக்கத்தில் ஆள் இல்லை, எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க. எங்கள் விதி ரொம்ப சின்ன விதி தான். அவங்க அன்னைக்கு தான் வந்து வேறு ஏதோ விஷயமா வெளியூர் போயிருக்காங்க நெய்பர். ஸோ யாருமே இல்லை. நான் எங்கே போய் என்ன செய்கிறதுன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகிறாங்க. என்னன்னே புரியலை. ஐயோ, எனக்கு தலை சுற்றுது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு அப்படியே அன்கான்ஷியஸாக போயிட்டாங்க. பட் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஜீனி போட்ட தண்ணியை கொடுத்துட்டு டக்குன்னு பக்கத்துலேயே வந்து 24/7 ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் கேட்டப்போ இல்லை, நீங்கள் உடனே கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. இவங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு தூங்குற பிள்ளைங்களை விட்டுட்டு நான் தனியாக போயிட்டு வந்தேன். திரும்பி வந்து பார்த்தப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, தலை சுற்றுதுன்னாங்க. நம்ம பசங்களெல்லாம் கிளப்பி விட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. இல்லை, அதெல்லாம் முடியாது, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளாட்டியும் நாங்கள் ஊருக்கு கால் பண்ணி எங்கள் மாமியார் வந்துட்டு இருந்தாங்க. 1 ஹவரில் வந்துடலாம். ஸோ அதனால் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளாட்டியும் வேகமாக அவங்க கொஞ்சம் தூங்க சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் வந்து செஞ்சு சிம்பிளாக தோசை ஊற்றி சமைச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ளாட்டியும் பசங்களை வீட்டில் தனியாக விட்டுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். பார்த்துக்கங்க, மொதல் வந்து பசங்களை நாங்கள் இது வரைக்கும் விட்டுட்டு போனதே இல்லை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு மொத்தம் 3 வீடு தாங்க பக்கத்தில். 3 வீட்லேயுமே ஆள் இல்லை. ஒரு வீட்டில் மட்டும் அதுக்கப்புறம் ஆள் வந்துட்டாங்க. வந்தோடனே பசங்களை மட்டும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு டோக்கன் போட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி வரத்துக்குள்ளாட்டியுமே வந்து நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க. பிளட் லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 7க்கு கீழே வந்துருச்சு. 6 சம்திங் என்னவோ இருந்துச்சு. அதுவுமே சரியாக தெரியல. 2-3 தடவை செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வந்து ஹைப்பரில் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது TSH ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருந்திருக்கு. 4 இருக்க வேண்டிய இடத்துல 14 இருக்குது. அது வந்து மிகப்பெரிய ஹைப்போதைராய்டிசம். ஆனால் பார்த்தா தெரியாது. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அந்த டாக்டரே ஷாக் ஆனாங்க. பொதுவாக தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க, பட் ஆனால் இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்காங்களேன்ட்டு. ஹீமோக்ளோபின் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு, பயங்கர அனிமிக்காக இருக்காங்க, அதான் தலை சுற்றி இருக்குன்ட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் தைராய்டு பிரச்சனை, இதுவும் நாங்கள் இவ்வளோ நாள் கவனிக்கலை. அது இல்லாமல் யூஸ்வலாக லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போல் எப்போதும் அவங்களுக்கும் இருக்கும். அது என்ன விஷயம்னு அவங்கக்கிட்ட சொல்ல பொதுவான இந்த காணொலியில் பேசுகிறதுக்கு விரும்பலை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாமே கூட சேர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணுறது, என் உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியல.
அதுக்கப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வராங்க இது பிகாஸ் ஆஃப் அனிமியா அப்படின்னு. நம்ம நினச்சிட்ருப்போம் அனிமியா தானே ஒன்றும் இல்லைன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டேஜில் நாங்கள் போகலை அப்படின்னா 6க்கு கீழே இறங்கி இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வந்து ஒரு பேரிழப்பாக கொண்டு போய் விட்டுருக்கோம். அதே மாதிரி தைராய்டு கூட அவங்க என்ன சொல்கிறாங்க மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். பட் அதுவுமே ஹை தான், இருந்தாலும் அதை மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த அனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் டானிக் பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரியாக இருக்கும். அயன் டேப்லெட் கூட பிடிக்காது. ஃபுட்டில் கொண்டு வரணுன்னா நம்ம இங்கே ஃபுட்டு கண்டினியூஸாக 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிட்டால் தான் அது ஹை லெவலில் போகும். இல்லைனா ரத்தம் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த ரத்தம் நமக்கு சேரணும், அலர்ஜிக் இல்லாமல் இருக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை இவங்க கேர்லெஸ்ஸாக விட்டதுனால இவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து சொல்கிறாங்க இது சாதாரணமாக இப்போ இருக்க பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த டாக்டரே சொன்னாங்க அனிமிக் தானே சாப்பிட்டா சரியாயிடும். அப்படி இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் இறங்கிருச்சுன்னா ஆளையே கொலாப்ஸ் பண்ணி காலி பண்ணிவிடுமா. இது வந்து நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் தெரியல. ஸோ லேடிஸ் எப்போதுமே ஹெச்பி லெவலை 10க்கு மேலே வச்சுருப்பா, 13ல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 10க்கு குறைஞ்சாலே அங்கே வந்து கேர் எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். இந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் எந்த விஷயமும் பண்ணாதீங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு அனீமிக்காக இருந்தாலும் இந்த மயக்கம் வந்ததுக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குமோன்னு சொல்லி எவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் போயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்மளோட சேமிப்பு இருக்கிறதே நம்மளோட ஒரு அவசரத்தில் உதவுறதுக்கு தான். இப்போ எங்கிட்ட சேமிப்பு இருந்ததுனால நாங்கள் போய் என்ன செஞ்சோம், காசை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் இதே வந்து உங்களுக்கு அமௌண்ட் இல்லை, சேமிப்பு இல்லை, இந்த மாதிரி நேரத்தோட நம்ம வேறு ஒருத்தவங்கள்ட்ட கடையை வாங்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம கேட்குற நேரம் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ எங்ககிட்ட சேமிப்பு இருந்ததுனால எங்களோட ஒரு எமர்ஜென்சிக்கு அது உதவுச்சு கண்டிப்பாக. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பணம் போனது தான், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளோட கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தான் பணம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்மளோட சேமிப்பு நம்மளோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹெல்த்தியாக நாங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த பணம் மிச்சம் பண்ணி நம்ம வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திருக்கலாம். இது நம்மளோட கேர்லெஸ்னஸ் தானே வந்து காரணம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு அப்நார்மலாக படுது, அது லேடிஸ்க்கு வர எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அப்நார்மலாக இருக்குனாலே உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. பணம் போகிறது ஒன்றுனாலும் ஹெல்த்து போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? திரும்பி கொண்டு வரவே முடியாது. பசங்க, பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு உமனை சார்ந்து தான் இருக்காங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற உமன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களோட மாரல் சப்போர்ட், அவங்களோட என்ன சொல்கிறது, அன்பு எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு மிக மிக அவசியம். ஸோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது அப்நார்மலாக பட்டுச்சுனாலும் மறக்காமல் போய் செக்கப் பண்ணி முடிச்சிடுங்க. ஆரம்பத்திலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.